ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்ட்ல பாருங்க, வாயில் ஏதாவது வருமா சிஎம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நண்பர்களே, தோழர்களே, அனைத்து சகோதர சகோதரிகளே, உங்களுக்கே தெரியும் முதல்வர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு தடை, பொதுக்கூட்டத்துக்கு தடை, நடைப்பயணத்துக்கு தடை, இது மாதிரி ஏகப்பட்ட தடைகளை முதல்வர் விஜய் அவர்கள் மேல வச்சாங்க. எப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதையும் தாண்டி பேசாமலாங்க அவர் முதல்வர் ஆயிட்டாங்க. பேசிதானே முதல்வராக வந்தாங்க. மக்கள் எல்லாம் பேசுறாங்க இல்லையா? அது எப்படி பேசினா என்ன, மேடையில பேசினா என்ன, மக்களை சந்திச்சு பேசினா என்ன, இல்ல காணொலி மூலமா பேசினா என்ன, யூடியூப்ல பேசினா என்ன, எப்படியோ பேசிட்டாங்கல்ல. பேசிதான் இன்னைக்கு முதல்வரா வந்திருக்காங்க. மக்கள் யாரும் தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால அடிக்கடி யாரும் வாயில் ஏதாவது வருமா சிஎம், முதல்வர் விஜய் அவர்கள் மக்களுக்காக நல்லது செய்ததுக்காக மட்டுமே தான் இந்த முதல்வர் பதவியில வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி கட்டில இருந்தவங்க முதலமைச்சர்கள்லாம் நல்லது செய்யலையான்னு கேட்டா நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. மாசம் 1000 ரூபா கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம், எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. 5000 ரூபாலாம் போட்டு விட்டீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதே மாதிரி மகளிருக்கு இலவச பஸ் ரொம்ப சூப்பரான திட்டம். அதே மாதிரி 100 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தீங்க, அது இலவசமான திட்டம், ரொம்ப சூப்பரான திட்டம், இல்லைன்னு சொல்லலை. முதல்வர் விஜய் அவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, அவங்க என்னதான் செய்யறாங்கன்னு பார்ப்போமே. இந்த 5 வருஷத்துல கண்டிப்பாக தமிழக மக்களின் கடன் சுமையை கண்டிப்பாக குறைக்கவும், தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லவும், தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு சொல்லிதான் அண்ணன் முதல்வர் விஜய் அவர்கள் மக்களுக்காக தேர்தல் களத்தில் சந்தித்து இன்று தமிழக மக்களின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு சில தவறுகள் இருந்தா அதை கண்டிப்பா சுட்டி காட்டலாம், அதுல தப்பே கிடையாது. தயவு செய்து இந்த மாதிரிலாம் யாரும் பேசாதீங்க. வாயில் ஏதாவது வருமா சிஎம் சொல்றீங்க, தயவு செய்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நண்பர்களே, தோழர்களே, முதல்வர் விஜய் அவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மக்கள். என்னதான் செய்யறாங்கன்னு பார்ப்போம். இப்பதான் ஆட்சி அமைஞ்சு 1 மாத காலம் முடிவடைந்து 2வது மாதம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். கண்டிப்பாக தமிழக மக்களுக்கும் அனைத்து கட்சி தொண்டர்களுக்கும், கண்டிப்பாக தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்கும் கண்டிப்பாக உறுதுணையாக முதல்வர் விஜய் அவர்கள் இருப்பார்கள் என்று அனைவரும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.